அனைவருக்கும் வணக்கம். கலைவாணி போலீஸ் அகாடமியிலேருந்து எஸ்ஏ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்க, உங்கள் ஸ்கோர், உங்கள் நாலேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கன்னு நினைக்கிறவங்க இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது போத் ஆன்லைன்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் ஃபார்மில் எடுத்தும் OMRல டெஸ்ட் எழுதி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் எப்படி நம்ம டெஸ்ட் பேட்சில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்மளோட மொபைல் அப்ளிகேஷனில் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஸ்டோரில் போனீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன கோர்ஸ் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இன் ஒன் பிசி கோர்ஸ் போட்டிருக்கோம், ஆல் இன் ஒன் எஸ்ஐ கோர்ஸ், ஆல் இன் ஒன் பிசி கோர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அது டோட்டல் ஆன்லைன் கிளாஸஸாக வரும், உங்களுக்கு ரெக்கார்டட் ப்ளஸ் லைவ் கிளாஸ் அதில் கவர் ஆகும். ஸோ இது பிகினிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம சொல்கிற டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு இப்போது நீங்கள் ப்ரிப்பரேஷன் முடிச்சிட்டிங்க, உங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்க்கலாம், ஓவரால் டாபிக் கவர் பண்ணுற மாதிரி டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்க்கலான்னா அந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச்க்குலாம் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கண்டென்ட் போயிட்டு ரீட் ஃபர்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே என்டர் ஆகும்போது இது ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஓவரால் வேக்கன்சிஸ், இது எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு ஜூனில் சொல்லியிருந்தாங்க, போஸ்ட்பாண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இப்போ டிசம்பரில் 9th ஒரு ஹியரிங் இருக்குது கோர்ட்டில். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் இந்த மந்த் எண்டு வர வாய்ப்புகள் அதிகம். நியர்லி ஒரு 800க்கு மேலே தான் வேக்கன்சிஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லிட்டு இருக்காங்க. பட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க அதெல்லாம் யோசிக்காமல் ப்ரிப்பரேஷன் மட்டும் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அதை மட்டும் நீங்கள் கவனிங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் ஓப்பன் கோட்டா ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் ஓப்பன் கோட்டாவில் எழுதுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுகிற தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் தான். அது இங்கிலீஷ் மீடியம் பைலிங்குவல் கொடுக்கல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சில் நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, ஸோ அங்கே ஓவரால் சிலபஸ் 140 கொஷினுக்கான வெயிட்டேஜை சேம் டிட்டோ அதே ஆர்டரில் கொடுத்துட்டு டாப்பிக்கை மட்டும் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிடுவோம். இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, உங்களுக்கு அந்த சிலபஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த சிலபஸை ஒரு 100% 10% பிரித்து, ஸோ தமிழில் எவ்வளோ பர்சன்டேஜ், இங்கிலீஷில், சயின்ஸு, சோசியல், கரண்ட் அஃபேர்ஸு, சைக்காலஜி எல்லா டாப்பிக்கையும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 10 டெஸ்ட்டை முடித்தாலே உங்களுக்கு மேஜராக போர்ஷன்ஸ் கவர் ஆயிரும். ஓகேங்களா? இதை முடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கூல் புக்கில் உள்ள ரெஃபரன்ஸை நம்ம மெட்டீரியல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தேடி படிக்கணும், இல்லைனா ஒரு டாபிக் படிக்கும்போது அடுத்த டாப்பிக்கை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு நாங்களே ஸ்கூல் புக் என்ன டாபிக் நாங்கள் கொடுத்துருக்கோமோ அதுக்கான மெட்டீரியலையும் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் செப்பரேட்டாக கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் 1 இந்த ஆர்டரில் தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தேர்வு, ஆங்கிலம், ஜிகே, அறிவியல், சமூக அறிவியல், நாட்டு நடப்புகள், உளவியல் தேர்வு. நீங்கள் எஸ்ஏ எக்ஸாம் எடுத்துட்டீங்கனாலே மொத்தமாகவே இவ்வளோ தான் டாபிக்ஸ் இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், அப்புறம் சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ், சைக்காலஜி. ஓகேங்களா? ஸோ இது ஓவராலாக நீங்கள் 100% பிரிச்சிட்டிங்கன்னா 10% ஆஃப் போர்ஷன் இதில் கவர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதில் 10 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன வெயிட்டேஜ், எக்ஸாமில் என்ன வெயிட்டேஜ் வருமோ அதே வெயிட்டேஜில் எங்கள் கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, 140 கொஸ்டின்ஸு 140 மினிட்ஸில் நீங்கள் இந்த டெஸ்ட்டை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? டைம் மேனேஜ்மெண்ட் இதில் நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட்டு போடும்போது நீங்கள் டெஸ்ட் 1 ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான டாபிக் பார்த்துக்கோங்க. எங்கேருந்து படிக்கணும்னு கொடுத்துருக்கோம், என்ன டாபிக் நீங்கள் கவர் பண்ணணுங்க இருக்கும், அதை கவர் பண்ணிவிட்டு டெஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களால் அது ஸ்கோர் பண்ண முடியலன்னா மறுபடியும் அதே டெஸ்ட் போட்டு பாருங்கள். நீங்கள் ஆப்பில் டெஸ்ட் போடும்போது கொஸ்டின் சஃபல் ஆகி தான் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த ஆர்டர்லேயே இருக்காது. ஓகேங்களா? ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா 40 டெஸ்ட் நம்ம அப்ளிகேஷனில் கவர் பண்ணியிருக்கோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 டெஸ்ட்டு கவர் பண்ணியிருக்கோம். 40 டெஸ்ட்டுமே உங்களுக்கான ப்ராப்பரான டெஸ்ட்டு, அதுக்கான ஆன்சர் கீ, அதுக்கான மெட்டீரியல்ஸ் எது இருந்துச்சுன்னா அதுவும் இருக்கும். உங்களுக்கு அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக இந்த டெஸ்ட் 1 நான் சொன்னல, இது ஒரு சாம்பிள், இது நான் சொல்லிடுறேன். டெஸ்ட் 1 அப்படின்னு இருக்குது அப்படின்னா தமிழ் 6ஆம் வகுப்பு தமிழ் ஃபுல்லாகவே வந்துடும். 10 கொஷின் கேட்குறாங்க. ஆங்கிலத்தில், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வெர்பில் இருந்து ஒரு 10 கொஷின் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக அறிவியல் பார்த்தீங்கன்னா செல், திசு, அளவீடுகள், விசை மற்றும் இயக்கம். இந்த டாபிக் எல்லாமே எங்கேருந்து எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட சிலபஸ் மாடல் கொஷின், ப்ரீவியஸாக நடந்த கொஷின், அதில் இருந்த டாபிக் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை உங்களுக்கு சிலபஸாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமூக அறிவியலில் இவ்வளோ டாபிக் கவர் பண்ணியிருக்கணும், உளவியலில் இந்த டாபிக் கவர் பண்ணியிருக்கணும், இது கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் லெவல் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேர் டு ஸ்டடி, எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிறது எல்லா டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா?
10 டெஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும். டெஸ்ட் 11லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புவியியல் ஃபுல் டெஸ்ட், எக்கனாமிக்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு, உளவியல் அப்புறம் முழு தேர்வு, வரலாறு ஃபுல் டெஸ்ட்டு, பாலிட்டி ஃபுல் டெஸ்ட்டு, சமூக அறிவியல் புக் பேக் ஃபுல் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து உளவியலோட ஃபுல் டெஸ்ட் 2, இயற்பியல் வந்து ஃபுல் டெஸ்ட்டு, வேதியியல் உயிரியல் ஃபுல் டெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு போகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு, 7th ஃபுல்லாக ஒரு டெஸ்ட், 8th ஃபுல்லாக ஒரு டெஸ்ட், அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. 31லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தமிழ் தகுதி தேர்வு இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இந்த ஆர்டர் எப்படினாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபுல் டெஸ்ட் முடிச்சு தமிழ் தகுதி தேர்வு பார்த்துக்கலாம். தமிழ் ஓகே அப்படின்னா நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு 40 டெஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். மெயினாக நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அந்த மெட்டீரியலை ஃபுல்லாக தரவாக முடிச்சுட்டு, இல்லை உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் ஐடியா இருக்குன்னா அந்த ஐடியாவெல்லாம் ஒரு ரிவிஷன் பார்த்து டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொடுத்துட்டோம். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து உங்களுக்கு 22ஓட ஒரிஜினல் கொஷின், 23ஓட ஒரிஜினல் கொஷின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஷின் இதில் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதுவும் நீங்கள் வந்து ஒரு ஓவர்வியூ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணி ஆகணும். ஸோ அதையும் வந்து ஓவர்வியூ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸில் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன டாபிக் படிக்க போகிறீங்களோ அதுக்கான ஃபுல் உங்களுக்கான மெட்டீரியலுமே வந்து உங்களுக்கு வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு போலீஸ் எக்ஸாம்னாலே என்ன, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சமச்சீர் புக்கில் இருந்தால் கேட்க போகிறாங்க. சரிங்களா? சமச்சீர் புக்கை வந்து நீங்கள் ஆர்டராக தெளிவாக படிச்சிருந்தாலே எக்ஸாம் வந்து நல்லா பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ வந்து சமச்சீர் புக்கை வந்து உங்ககிட்ட இருக்கலாம், ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பி இருக்கலாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருங்க. செல் ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் செல் டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாமே வந்துடும். அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சோசியல் டாப்பிக்கில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா அந்த டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாமே உங்களுக்கு இதில் மெட்டீரியலாக வந்துடும். சரிங்களா? போத் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருக்கோம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது போக ஜென்ரல் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ ஜென்ரலாக கிடைக்கக்கூடிய நோட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறோம். ஜென்ரல் நோட்ஸு தமிழ் 6th to 12th வந்து பாக்ஸ் கொஷின் கொடுத்துருக்குறோம். எஸ்ஐ இங்கிலீஷ் நோட்ஸ் கொடுத்துட்டோம். உங்களுக்கான இது ரெஃபரன்ஸ்க்கான ஒரு நோட்ஸும் கொடுத்துருக்குறோம். சயின்ஸ் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், சோசியல் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது போக வந்து உங்களுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து டிஇடி எக்ஸாம் வந்து கம்பல்சரி இருக்குது. எஸ்ஏ அப்படின்னா நீங்கள் 100 கேள்விக்கு 40 மார்க் மினிமம் எடுத்தாகணும். 6th-லேருந்து 10th வரைக்கும் உள்ள போர்ஷன்ஸ்லேருந்து கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா? அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து இயல் வைஸ் வந்து நீங்கள் இதில் டெஸ்ட் கொஷின் போட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுக்கான மெட்டீரியலும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? டெய்லி டாபிக் டெஸ்ட்டு வரும் உங்களுக்கு. இதில் அந்த ஃபோல்டரில் ஆட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஜென்ரலாக வந்து ஒலிம்பிக்ஸ் நடக்குது, அது போக வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக, அவார்ட்ஸ் ரிலேட்டடாக, அது போக வந்து பார்த்திங்கன்னா மேஜராக ஈவெண்ட்ஸ் ரிலேட்டடாக, வேர்ல்டு வார் ரிலேட்டடாக, அப்புறம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக, ஸோ ஸ்பெசிஃபிக்காக மேஜராக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் வந்து இந்த டெய்லி ரேண்டம் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா? அடுத்ததாக டெஸ்ட் 1க்கான ஸ்டடி மெட்டீரியல் இது மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். டெஸ்ட் 1க்கான ஸ்டடி மெட்டீரியல் உள்ளே போனீங்க அப்படின்னா சரிங்களா, அளவீடுகள் ஃபுல் டாபிக் இருக்குது, இந்திய பகுதிகள். சரிங்களா? ஸோ இதுக்கான ஃபுல் நோட்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. செல் அண்ட் திசு ஃபுல் நோட்ஸ் இருக்கும். இதோட ஃபுல் நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். எல்லாமே சமச்சீர் புக்கில் இருந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் அந்த டாப்பிக்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து ஸ்டடி நோட்ஸ் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி நோட்ஸுக்குள்ளே டெஸ்ட்டு ஃபைலும் இருக்கும், ஸ்டடி நோட்ஸும் இருக்கும். நீங்கள் பிடிஎஃபாக வேணாலும் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஆன்லைன் சிபிடி டைப்பில் ஆன்லைனில் எழுதி எம்சிக்யூ டைப்பில் வந்து மொபைல்லேயே நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம், இல்லை பிரிண்ட் அவுட் போட்டு ஓஎம்ஆரில் போட்டு பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் புக் படிக்கிறது வந்து பிடிஎஃப் வந்து அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் தனியாக ஒரு வெப்சைட் போயிட்டு எடுக்கணும்னு தேவையில்ல. எடுத்தாலுமே உங்களுக்கு ஹோல் புக்காக கிடைக்கும், கம்பைல் பண்ண வெர்ஷன் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 999. சரிங்களா? ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் இவ்வளோ பெனிஃபிட் வந்து இதில் எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் எடுத்துகிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் டேரெக்ட் கிளாஸஸ்க்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நம்ம அகாடமி வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ ஒரே பிளேஸில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ், ஃபிசிக்கல் ட்ரைனிங்கு, கிரவுண்டு, ஹாஸ்டலு, ஸ்டடி ஹால்
மெஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே ஒரே கேம்பஸில் இருக்கும் உங்களுக்கு. போலீஸ் எக்ஸாம்னாலே ஃபிசிக்கல் கம்பல்சரி. ஃபிசிக்கல் இல்லாமல் நீங்கள் போலீஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபிசிக்கலில் நீங்கள் விட்டால் கண்டிப்பாக வேலை அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நாலேஜ் வைஸ் வந்து எக்ஸாமில் 65 மார்க் எடுத்துடுறாங்க. ஃபிசிக்கலில் நீங்கள் மார்க் விட்டிங்கன்னா போயிடும் உங்களுக்கு. ஓவராலில் நீங்கள் உள்ளே போகவே முடியாது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் போலீஸ் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா ஃபிசிக்கலும் ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணிக்கோங்க. ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓவர் நைட்டில் வந்து ரோப் ஏறுறது, லாங் ஜம்ப் தாண்டுற, ரன்னிங் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வாய்ப்பு கம்மி தான். நீங்கள் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ளஸ் வந்து சப்ஜெக்ட் நாலேஜும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெண்டுமே ஒழுங்காக இருந்தால் தான் எக்ஸாம் வந்து நமக்கு கிளியரன்ஸ் வந்து 100% கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பார்டரில் மாட்டிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துலனாலும் நீங்கள் எலிமினேட் ஆகலாம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 999 ரூபீஸ்க்கு வந்து இந்த இதை வந்து நீங்கள் கோர்ஸை வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். பர்ச்சேஸ் யாரும் பண்ணணும் அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஃப்ரீ டெஸ்ட் நிறைய கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். நிறைய மெட்டீரியல் ஃப்ரீயாகவும் இருக்கும், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம அகாடமி நம்பர் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அது கால் பண்ணி கேளுங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுற எல்லாருமே வந்து ப்ரிப்பரேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். 25ல் கண்டிப்பாக பிசி எக்ஸாம், எஸ்சி எக்ஸாம் ரெண்டுமே இருக்குது. சரிங்களா? அதனால் எந்த டவுட்டும் இல்லாமல் ப்ரிப்பரேஷன் மட்டும் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணால் போதும். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ.